வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். சீரழியும் இளைய சமூகம், வேடிக்கை பார்க்கிறோமா நாம்? இன்னைக்கு நாம பேச போற விஷயம் ஒரு செய்தியா மட்டும் கடந்து போகக்கூடியது கிடையாது. இது ஒரு எச்சரிக்கை மணி. திருத்தணி ரயிலில் ரீல்ஸ் மோகத்தில் சில பொறுக்கிகள் ஒரு வடமாநில இளைஞரை சூழ்ந்து கொண்டு செய்த அந்த அராஜகம் இருக்கிறதே, அது வெறும் தனிநபர் தாக்குதல் மட்டும் அல்ல, நம் தமிழக இளைஞர்களிடையே பரவி வரும் ஒரு நச்சுத்தன்மையின் வெளிப்பாடு. தமிழ்நாடு எல்லாத்துலேயும் முன்னேறிய மாநிலம்னு பெருமையாக சொல்லிக்கிறோம், அது உண்மைதான். ஆனால் அண்மை காலமாக நடக்கிற சம்பவங்களை பார்த்தா நாம் எதை நோக்கி போயிட்டுருக்கோங்கிற ஒரு பயமாக இருக்குது. இன்னைக்கு குற்றம் செய்த சிறார்கள் இளைஞர்களும் காவல்துறையினரை பார்த்தோ சட்டத்தை பார்த்தோ கொஞ்சம் கூட பயப்படுவதில்லை. அடிக்கிறியா அடிச்சுக்கோ, நான் செத்தா பின்னாடி உனக்கு தான் சிக்கல்னு போலீஸ்காரர்களை பார்த்து நக்கலடித்து பேசுகிற அளவுக்கு துணிச்சல் எங்கிருந்து அவர்களுக்கு வருகிறது? அவர்களுக்கு சட்டத்தில் இருக்கிற ஓட்டைகள் அத்துப்படியாகி இருக்கு. சரணடைந்தால் எத்தனை நாளில் பெயில் கிடைக்கும், சட்டம் நம்மை எவ்வளவுதான் தண்டிக்கும் போன்ற ரகசியங்கள் எல்லாம் சட்டம் படித்தவர்களை விட இளைய தலைமுறை மண்டையில் மிக தெளிவாக ஏறி இருக்கு. இது எவ்வளவு பெரிய ஆபத்து என்பதை இனியும் நாம் உணராமல் இருக்கலாமா? கல்வி கற்க செல்லும் பள்ளிக்கூடத்தில் கூட மாணவர்களை பார்த்து ஆசிரியர்கள் பயந்து நடுங்குகிற நிலைமை. தவறான செயல்களில் ஈடுபடும் மாணவர்கள் அதை சாதுரியமாக ஆசிரியர்கள் மேலேயே பழி போடுகிற கலாச்சாரம் பெருகிடுச்சு. இதையெல்லாம் விட மிகப்பெரிய சாபம் கஞ்சா. இன்னைக்கு யாராவது இறந்து போயிட்டா அங்கே முன்னாடி 10 பேர் குடிச்சிட்டு ஆடுனா பின்னாடி 6 பேர் கஞ்சா அடிச்சுட்டு ஆடுறானுங்க. தட்டி கேட்டால் அங்கேயே மோதல், ரணகலம், வெட்டுக்குத்து, இன்னொரு பிணம் கூட விடும் நிலை. கஞ்சா அடிச்சிட்டு வரும் இளைஞர்களை பார்த்து விட்டு ஆண்களே அஞ்சி ஒதுங்குறாங்கன்னா பெண்களோட நிலைமை என்ன? காவல்துறையினர் நினைச்சா இதை ஒரு வாரத்தில் ஒழிக்க முடியும் என அரசியல் கட்சியினர் சொல்கிறார்கள். அதனை விற்பவர்கள் தரும் மாமூலுக்காக சில அதிகாரிகள் இந்த கஞ்சா பார்ட்டிகளை கண்டுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. கஞ்சா பற்றி புகார் கொடுக்க போகிறவங்களையே ஆபத்தில் சிக்க வைக்கிற வேலையும் நடக்குது. கஞ்சா பிடிப்பட்டா அந்த ஏரியா போலீஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, இல்லை வெயிட்டிங் லிஸ்ட்டில் அரசாங்கம் வைக்குது. இதுதான் தீர்வாய் என்றால் இல்லை என்றே சொல்லலாம். தவறு இழைக்கும் போலீஸாருக்கு டிரான்ஸ்ஃபர் மட்டும் போதாது, அதிரடி நடவடிக்கை வேணும். இன்னும் தீவிரப்படுத்த மாநில அளவில் அதிகாரமிக்க தனிப்படைகளை அரசாங்கம் உருவாக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் எதிர்பார்க்கின்றனர். ஆங்காங்கே தீவிர திடீர் சோதனைகள் நடத்தணும். எங்கே கஞ்சா பிடிப்படுதோ அங்கே சரியாக கண்காணிக்க தவறிய செயல்படாத அந்த எல்லைக்கு உட்பட்ட காவலர்கள் மேலே குற்றவியல் நடவடிக்கை எடுக்கணும். அப்படி செஞ்சால் மட்டும்தான் இந்த கஞ்சா போதை சங்கிலி அறுக்கப்படும் என்றும் மக்கள் சொல்கின்றனர். இப்படி சொல்லும்போது உடனே ஆட்சிக்கு எதிராக பேசுகிறீங்கன்னு சொல்பவர்கள், கடும் சொற்களை வீசுபவர்களும் உண்டு. இதில் அரசியல் கிடையாது, ஆதங்கம். எல்லா வீட்டு பிள்ளைகளும் நாளைக்கு இதே சமூகத்தில் தான் வளரணும், வாழணும். இளைய சமுதாயம் தடம் மாறி போகிறத எல்லாரும் சேர்ந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம் என்பது தான் கசப்பான உண்மை. இது போன்ற சம்பவங்கள் நடக்கும்போதே சமூக அக்கறை கொண்ட ஒவ்வொருவரும் விழித்து கொள்வதே சமூகத்திற்கு நல்லது. இல்லை என்றால் நம் பிள்ளைகளின் எதிர்காலம் கஞ்சா புகையிலேயும் ரீல்ஸ் மோகத்திலேயும் கருகி போகும். இது பற்றி உங்கள் கருத்து என்ன? கமெண்டில் சொல்லுங்கள். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.